வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கமருதீனை புகழ்ந்து தள்ளுறாங்க சுபி. எஸ், எதுக்காக அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஷாக்கிங்காக தான் இருக்குல்ல. எஸ், எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கமருதீன் வந்து போன வாரம் வரையும் எந்த அளவுக்கு ஒரு நேமை வாங்கியிருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட், லாஸ்ட் வீக்கெண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவர்கிட்ட ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்ஸ் இருந்தது. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா, அவர் நிறைய வார்த்தைகள் விடாமல் விளையாடுறாரு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு நல்ல அபிப்பிராயம் அவர் மேலே வந்திருக்கும். எஸ், ஸோ அதை தான் வந்து லாஸ்ட் 2 டேஸாக யாராவது சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன் நானும். பட் இன்னைக்கு சுபி வந்து கார்டன் ஏரியாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது கமருதீன் வராரு. கமருதீனை பார்த்து, இந்த வெர்ஷன் ஆஃப் கமருதீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் பண்ணது நல்ல ஃபன்னாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கமருதீன் வந்து எஸ் ரியலைஸ் பண்ணுறாரு. எஸ், ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன இதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா, நான் பிக் பாஸ் பார்த்ததில்ல, ஸோ பிக் பாஸ்க்குள்ளே வந்தால் நல்லா கத்திக்கிட்டே இருக்கணும், சண்டை போட்டுட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் தான் வெளியே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் விளையாடிட்டேன்னு நினைக்கிறேன் 3 வாரமாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சுபி சொல்கிறாங்க, நீங்கள் சண்டை போடலாம், கத்தலாம், ஆனால் வார்த்தைகளை மட்டும் விடாமல் நீங்கள் விளையாண்டிங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி சுபி வந்து சொல்கிறாங்க. அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. எஸ், நான் இன்றைக்கி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து அந்த மாதிரி கத்தி நிறைய விஷயங்கள் பண்ணவே எனக்கு வெளியே இருந்து இப்போ வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்க்குற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கே கோவம் வருது, ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி. ஸோ என்னையும் அந்த மாதிரி தான் வெளியே ஆடியன்ஸ் பார்த்துருப்பாங்க இந்த 3 வாரம் அப்படின்றப்ப எனக்கு நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓகே, கேம் இந்த மாதிரி விளையாடக்கூடாது, இந்த மாதிரி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றத சுபிக்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே ஓகே, எனக்கு இந்த 2 நாள் உங்களோட வெர்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எஸ், அவர் வந்து கேமுக்குள்ளே வராரு அப்படின்னு சொல்லலாம் கமருதீன். ஏன்னா ஃபிசிக்கலாக சூப்பராக அவர் எல்லா விஷயம் பண்ணுவார் அப்படின்றப்ப கண்டிப்பாக அவர் வந்து அவரோட மைண்டை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வார்த்தைகள் விடாமல் விளையாடினார் அப்படின்னா ஒரு சூப்பர் கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஸோ சுபி வந்து இந்த விஷயத்தை அவருக்கு சொல்லவே அவருக்கு வந்து ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் தென் சுபி வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா லாஸ்ட் வீக் அவங்க கூட சண்டை போட்டாங்க, பட் பேட்சப் ஆகி அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு விஷயத்தை 2 நாள் அப்சர்வ் பண்ணுறாங்க, அதை வந்து கன்வே பண்ணுறாங்க இவர்கிட்ட, கமருதீன் கிட்ட. ஸோ கமருதீனும் அதை வந்து அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமருதீனை பற்றி அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் 2 டேஸ் அவர் எந்த மாதிரியான ஒரு கேம் விளையாண்டாரு, அது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அப்கமிங் டேஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத, மேபி அவர் நாமினேஷனில் இருக்குன்றதுனால சட்டிலாக ப்ளே பண்ணுறதா என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா வைல்ட் கார்ட்ஸும் உள்ள வந்தாங்க அப்படின்னா அப்போ இவரோட மனநிலை என்னவாக இருக்கும். ஏன்னா வைல்ட் கார்ட்ஸ் உள்ள வந்த உடனே என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவர் வந்து நீ இப்படி விளாட்ற, அதை வந்து மாற்றியே தான் அவங்க எல்லாம் தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய இன்புட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அது இவருக்கு சாதகமாக அமைஞ்சு இவர் வந்து அவரை திருத்திக்கிறாரா, இல்லை என்னவே இப்படி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணுறாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.